கர்த்தர் இந்த நாளிலே நம் நடுவிலே பிரசன்னமாகி நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்முடைய ஜெபங்களை கேட்கிற தேவன், ஜெபத்தை தள்ளாதவர் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய சமூகத்தில் நீ மனதார பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் கர்த்தர் கவனமாய் செவி கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் பெரியவர். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், கூரைகளெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கை தட்டி நாம் பாடுவோம், எல்லா கைகளை தட்டி பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கை தட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் உடையவரே, ஆமென். நினைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகனே. உன் நினைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகளே. கைத்தட்டி சொல்லுங்கள். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைத்தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைத்தட்டி நாம் பாடுவோம். நம்ம எல்லாரும் அப்படி ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். நல்ல கைகளை தட்டி, கைகளை தட்டி. உன் கண்ணீரெல்லாம் கர்த்தர் துடைப்பார். உன் எண்ணம் எல்லாம், உன்னுடைய ஏக்கம் எல்லாம் இயேசு இன்றைக்கு நிறைவேற்றுவார், நிறைவேற்றுவார். ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. சகோதரர்கள் ஜெபிங்க. உங்கள் மன விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். உங்கள் எண்ணங்கள், உங்கள் எண்ணங்கள், உங்கள் விருப்பங்களை கர்த்தர் ஈடேற செய்வார். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ணணும். வாய்களை திறந்து ஜெபம் பண்ணணும். குற்ற மனசாட்சிகளை கர்த்தர் மாற்றுவார். எல்லாருடைய பாவங்களையும் கர்த்தர் மன்னிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எல்லாரும் அறிக்கை பண்ணுங்க. இயேசுவே, என் பாவங்கள் மன்னிக்கப்படணும். நான் சமாதானம் இல்லாம வந்திருக்கிறேன், நான் சந்தோஷம் இல்லாம வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு சமாதானத்தை தாங்கன்னு சொல்லி கேளுங்க. நிம்மதியை தாங்கன்னு சொல்லி கேளுங்க. துக்கம் இல்லாத அனுபவங்கள் மாறுகிறது. எல்லாரும் ஜெபம் பண்ணணும். பாருங்க, யாரும் சும்மா இருக்க கூடாது. இது நாம் ஜெபிக்கிற நேரம், நாம் ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிற நேரம். நாம் ஜெபிக்க 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 கர்த்தர் தன்னுடைய விடுதலை அனுப்புகிறார், அனுப்புகிறார். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் நீ ஜெபிக்க 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 விடுதலை கர்த்தர் அனுப்புகிறார், கர்த்தர் அனுப்புகிறார். ஜெபம் பண்ணுங்க. சந்தோஷத்தோடு சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. உன் கடன் பாரங்களை கர்த்தர் மாற்றுவார். உன் சரீர பலவீனங்களை கர்த்தர் மாற்றுவார். உன்னுடைய சுவனுக்கு திரும்ப சமாதானத்தை கர்த்தர் தருவார். உன் குடும்பத்தை கர்த்தர் கட்டுவார், கட்டி எழுப்புவார். ஜெபம் பண்ணுங்க. உன் குடும்பத்துக்காக, உன்னுடைய தொழிலுக்காக, உன்னுடைய வாழ்க்கைக்காக, உன்னுடைய கணவருக்காக, உன்னுடைய மனைவிக்காய், பிள்ளைகளுக்காய் ஜெபம் பண்ணுங்க. இது நீங்கள் ஜெபிக்கிற நேரம், நீங்கள் ஜெபிக்கிற நேரம். வாயை திறந்து ஜெபம் பண்ணணும். சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணணும். ஆமென். எனக்கு கர்த்தர் நன்மையே செய்யலையே அப்படின்னு வந்திருக்கிறீங்களா? இன்றைக்கு நீங்கள் வாயை திறந்து ஜெபம் பண்ணா விடுதலை, நீங்க ஜெபிச்சா விடுதலை. கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த பகல் வேளையில் தேவன் நம் நடுவில் உலாவுகிறார். கர்த்தருடைய பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறது. தேவ பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்களை நிந்தித்த இடத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஜனங்கள் நிந்தித்த இடத்தில், அந்த ஜனங்களின் மத்தியில் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார்.
இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். அவமானங்களை கர்த்தர் மாற்றுவார், பழி சொற்களை கர்த்தர் மாற்றுவார். இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கடன் பிரச்சனைகள் மாற இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளுடைய திருமண காரியத்தில் இருக்கிற தடைகள் விலக இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நெடு நாட்களாய் காத்திருக்கிற நன்மைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. சிலர் கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்க. கர்த்தர் உங்களுடைய கண்ணீரின் ஜெபத்திற்கு பதில் தருவது நிச்சயம். இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. மன வேதனைகளோடு வந்திருக்கிற, நொறுங்குண்ட அனுபவத்தில் வந்திருக்கிற, விடாய்த்த அனுபவத்தில் வந்திருக்கிற உன்னுடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார் சகோதரி. உன்னுடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார் சகோதரனே. உன்னுடைய வேதனைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன் மன வேதனைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். மன போராட்டங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். மனதில் குழம்பி வந்திருக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உனக்கு ஒரு விடுதலை தரும்படி, உன்னுடைய மகனுக்கு ஒரு விடுதலை தரும்படி, உன்னுடைய மகளுக்கு ஒரு விடுதலை தரும்படி தான் இந்த இடத்துல கர்த்தர் உன்னை அழைத்து வந்திருக்கிறார். நீ ஜெபிக்கும் போது தான் விடுதலை. உன் கணவருக்கு ஒரு விடுதலை தரும்படி தான் இந்த இடத்தில் கர்த்தர் உன்னை அழைத்து வந்திருக்கிறார். சகோதரனே, உன் குடும்பத்தில் ஒரு நன்மையை செய்யத்தான் கர்த்தர் இந்த இடத்தில் உன்னை அழைத்து வந்திருக்கிறார். நீ வாயை திறந்து ஜெபிக்க ஜெபிக்க விடுதலை உன் சரீரத்தில், உன் ஆவியில, உன் ஆத்துமாவுல, நீ செய்கிற தொழிலில் கர்த்தர் நன்மையை கட்டளையிட முடியுமே. இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். நிரந்தரமில்லாத வேலை இல்லாதவர்களுக்கு, நிரந்தரமாய் வேலை இல்லாதவர்களுக்கு கர்த்தர் வழி வாசலை சீக்கிரமாய் திறக்க போகிறார். இயேசுவின் நாமத்தினால் வீண் செலவுகள் மறைகிறது. அடிக்கடி வருகிற பலவீனங்கள், சுகவீனங்களுக்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க விரும்புகிறார். ஜெபம் பண்ணுங்க. சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபிக்கிற நேரம், நீங்க போராடி ஜெபிக்கிற நேரம், கர்த்தரிடத்தில் மன்றாடுகிற நேரம். இஸ்ரவேலே, என் தாசனே, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். யெஷூரனே, எப்ராயிமே, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. எப்ராயிம் என் தலையின் பலன், யூதா என் நியாய பிரமாணிகன் என்று கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்க கேட்டோம் அல்லவா? சங்கீத பகுதியில் வாசிக்க கேட்டோம் அல்லவா? ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. மனுஷருடைய உதவி எங்களுக்கு விருதா. இக்கட்டு காலத்தில், நெருக்கடியான காலத்தில் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். கேளுங்க பார்க்கலாம். எங்களுக்கு ஒத்தாசையை அனுப்பும் ஆண்டவரே. மனுஷனுடைய உதவி எங்களுக்கு போதாது. மனுஷனால் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது. இடத்துல சரீர பலவீனங்களோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இப்பொழுது தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருடைய சரீர பலவீனங்களை கர்த்தர் மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடன் பாரங்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு கடன் தொல்லைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரட்டும். சீக்கிரத்தில் கடனை அடைக்கத்தக்கதாய் உடைய பிள்ளையுடைய பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படட்டும். தரித்திரங்கள் மாறட்டும். வெறுமையாய் வருகிற அனுபவங்கள் மாறட்டும். வெறுமையில் தேவ மகிமையை கர்த்தர் ஊற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். காலியான பாத்திரம் அல்ல, காலியான வலை அல்ல, காலியான படகு அல்ல, காலியான கையின் பிரயாசங்கள் அல்ல, காலியான பேங்க் பேலன்ஸ் அல்ல. இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகளை திருப்தியாய் ஆசீர்வதிங்கப்பா. புதிய வாகனங்களுக்காய் ஜெபிக்கிறவர்கள் உண்டு. எனக்கு ஒரு வாகனம் இருந்தால் சரியான நேரத்திற்கு சரியான இடத்துக்கு போய் வர முடியுமே. என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாகனம் கிடைத்தால் நான் கர்த்தருக்கு இன்னும் சாட்சியா நிற்க முடியுமே. நேரத்துக்கு சபைக்கு வர முடியுமே என்று ஜெபிக்கிற பிள்ளைகள் உண்டு. வாகனத்துக்காய் ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் புதிய ஆசீர்வாதங்களை கட்டளையிடும் ஆண்டவரே. பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? ஸ்தோத்திரத்தோடு கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டார். ஹல்லேலூயா. Thank you Jesus. பலன் உள்ளவன், பலன் அற்றவன், பலன் உள்ளவன், பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம்.
லேசான காரியம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், லேசான காரியம் இயேசுவுக்கு லேசான காரியம். பலனுள்ளவன் பலனுள்ளவன் பலனற்றவன் பலனுள்ளவன் பலன் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் நேசருக்கு லேசான. ஆண்டவரே, சிலர் பலன் இல்லாம வந்திருக்கிறாங்கப்பா, இப்படி பிள்ளைகளை பலப்படுத்துங்க. சோர்ந்து போகிறவனுக்கு பலனையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் பெருக பண்ணுகிறவரே, உமக்கு காத்திருக்கிறவர்கள் புதிய பலன் அடைவார்களே. உடைய கரத்தினால் எல்லாம் ஆகுமே, உடைய வார்த்தையினால் எல்லாம் ஆகுமே. மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். உடைய வார்த்தையோடு எங்களோடு பேசும். கர்த்தர் ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். அன்பானவர்களே, உங்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள். நாங்கள் இந்த வீடு சந்திப்பு ஊழியத்துக்கு வரும்போது தயவு செய்து நீங்கள் கொஞ்சம் காஃபி, டீ, ஸ்நாக்ஸு இதெல்லாம் கொடுக்கறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. மற்ற நாட்களில் நாங்கள் வரும்போது சாப்பிடுகிறோம். இது நிறைய வீடுகளுக்கு போகிறதுனால எல்லா வீடுகளில் என்ன பண்ண முடியாது. ஆமாம், அதனால் ஒரு அன்பாக நாங்கள் வரும்போதே நீங்கள் அதெல்லாம் செஞ்சிடுறீங்க. சந்தோஷம். சிலர் இடத்துல சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, பரவாயில்ல. ஆமாம், உங்கள் பாஸ்டர் நிறைய நாள் இன்னும் நல்ல ஆரோக்கியமாக ஊழியம் செய்கிறதுக்கு